மக்களே, நாத்து நட்டின சூப்பரா சந்தோஷமா இருந்துச்சு. நாத்து நட்டின பிறகு நான் இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கு குடுத்த மாரி சமைக்க போறேன். சிக்கன் வாங்கி சூப்பரா நாட்டு குழம்புமா வீட்ல இங்க நாட்டுல கிராமத்துல எப்படி சமைப்பாங்களோ, அது மாரி சமைக்க போறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் எல்லாமே ரெடியா இருக்கு. போய் கட் பண்ணிட்டு சமையல் ஆரம்பிக்க போறேன். இந்த பூந்தோட்டம் பாருங்க எப்படி இருக்கு. இந்த வயல்ல வளர்ற பூ சூப்பரா இருக்கு. இதில மாலை கட்டி விக்கிறதுக்காக இந்த பூவ வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, திருக்கலிக்குன்றம்னு ஒரு ஏரியா. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டேன். எனக்கு இங்க வீடெல்லாம் இருக்கு. இப்ப நான் எல்லாரும் பெசன்ட் நகர் ரவி சினிமால நான் இங்க வந்து செட் ஆன பிறகு சொல்ல முடியாது. திருக்கலிக்குன்றம் ரவியா கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா எனக்கு புடிச்ச ஒரு ஊரு. திருக்கலிக்குன்றம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச ஒரு ஊரு. இந்த கோயில் வந்து மிக பிரமாதமான ஒரு கோயில். இங்க கழுக நான் பார்த்துருக்கேன். அவ்ளோ அழகா இருக்கும். அந்த கழுகு வந்து இப்பதான் வந்து நெறைய பொல்யூஷன்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு கழுகு வர்றதில்ல. இங்க சங்கு வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் சங்கு வரும். இந்த குளத்துல இருந்து. அதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு ஊர் இந்த ஊரு. ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும். இது உள்ள வந்தாலே ஹேப்பியா இருக்கும் நானு. ஃபியூச்சர்ல நான் என்னோட ஃபேமிலியோட என்னோட ஒய்ஃப் எல்லாருமே என் குழந்தைங்க வருவாங்களான்னு தெரியாது. நானும் என் ஒய்ஃபும் இங்க தான் வீடு கட்டி ஃபுல்லா அந்த கிராமத்துல விவசாயிங்க எப்படி வாழ்வாங்களோ அது மாரி வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான அடித்தளம் தான் இப்ப போட்டுட்டு இருக்கேன். தேங்க் யூ. வாங்க சமைக்க போலாம்.